நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு அமைய அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதில் சிக்கல் தன்மை ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதிக்கும் 30ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட அரசியல் கட்சியின் பதிவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுதல் வேண்டும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். தற்போது இலங்கையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு அமைய அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் அரசியல் கட்சிகளின் பதிவு தொடர்பான சட்டமாக கருதப்படுகின்ற 2009ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் திருத்த சட்டத்தினால் திருத்தப்பட்ட 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திற்கு அமைய தேர்தல் வருடத்திலும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் கட்சி பதிவுக்கான விண்ணப்பங்களை கோர வேண்டும். ஆயினும் குறித்த ஜனவரி மாதம் ஏதேனும் தேர்தல் ஒன்றின் வேட்புமனு காலத்திற்கும் தேர்தலின் முடிவுகள் இறுதியாக வெளியிடப்படுகின்ற காலத்திற்கும் இடையில் வருமாயின் குறித்த தேர்தல் முடிவடைந்த ஒரு மாதத்திற்குள் குறித்த பதிவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட முடியும். முல்லைத்தீவு, கரைத்துறைப்பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளின் தேர்தல் குறித்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு காரணமாக கட்சி பதிவுகளுக்கான விண்ணப்பங்களை கோருவதில் சிக்கல் காணப்படுவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். நீதிமன்ற செயல்முறையினால் பிற்போடப்பட்டு வருகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையினாலும் அத்தேர்தலின் வேட்புமனு தாக்கல் காலப்பகுதி ஏற்கனவே முடிவுற்றுள்ளமையினாலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கட்சி பதிவுக்கான விண்ணப்பங்களை கோருவதற்கு சட்டத்திலே அனுமதி வழங்கப்படவில்லை.